நம்ம தமிழ்நாட்டுல நடந்த 16வது எலெக்ஷன்ல இவ்ளோ மெஜாரிட்டியில வந்து ஜெயிச்சு வந்த நம்ம தமிழக வெற்றிக் கழக தளபதி விஜய் அவர்களுக்கு மற்றும் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சிருக்கு. இவர் ஆட்சி அமைப்பாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்ப காங்கிரஸ் வந்து கூட்டணி வந்து சேர்ந்துருச்சு. இன்னும் வந்து கொஞ்சம் தொகுதிக்கு மட்டும் பத்தல. அதனால இப்போ வந்து நேத்து வர வந்து வா சொல்லிட்டு இருந்தவங்க தேமுதிக வந்து அவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஆதரவு குடுக்குறேன்னு சொன்னவங்க இப்போ ஒப்புதல் வாக்குமூலம் குடுக்க மறுத்துட்டாங்க. விசிகாவும் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் குடுக்க மறுத்துட்டாங்க. தென் ஏடிஎம்கேவுல இருக்கிற கேபி முனுசாமி அவர்கள் பிரஸ் மீட் மூலியமாவே வந்து நான் தாவேகாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் அன்புமணி ராமதாஸும் வந்து பாப்போம்னு சொல்லிட்டாங்க. இப்ப யாருமே வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்க முன் வரல. அடுத்து பாத்தீங்கன்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவுக்கும் வந்து ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. கூட்டணி ஆட்சி அமைக்கிறதா வந்து பேசிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து நடைமுறை சாத்தியம்னு தெரியல. நம்ம தமிழ்நாடே வந்து இப்போ நடந்த இத்தனை வருஷத்துல நடந்த 16வது எலெக்ஷன் மட்டும் நம்ம தமிழகத்துல வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் ஆட்சி அமைப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சிட்டு இருக்கு. அவர் வந்து ஆட்சி அமைப்பாரு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.